சென்னை வண்டர்லா தீம் பார்க் விரைவில் திறப்பு. ஐடி துறை, உற்பத்தி துறை, ஏற்றுமதி, மின்சாரம் என பல துறையில் சென்னை வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவது மட்டுமல்லாமல் உலகின் நாடுகளில் இருந்து அடுத்தடுத்து நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு வரும் காரணத்தால் சென்னை மக்கள் தொகையின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தியேட்டர், ஹோட்டல் போன்ற அடிப்படை வசதிகளை தாண்டி பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாத்துறை விரிவாக்கம் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு அருகில் மாபெரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் அமைக்க பிரபல வண்டர்லா நிறுவனம் முடிவு செய்தது. இந்த தீம் பார்க் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருக்கும் வேளையில் ட்விட்டரில் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுமான புகைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனம் மீது ரீட்வீட் செய்துள்ளது. வண்டர்லா ஹாலிடேஸ் லிமிடெட் சென்னைக்கு அருகில் திருப்போரூரில் 62 ஏக்கர் பரப்பளவில் அதன் 4வது தீம் பார்க்கை கட்டி வருகிறது. இந்த பூங்காவின் செயற்கைக்கோள் படங்கள் சமீபத்தில் வெளியாகியுள்ளன. அதில் ரோலர் கோஸ்டர் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவது போல் தெரிகிறது. வண்டர்லா ஹாலிடேஸ் ஏற்கனவே கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு, தெலுங்கானாவில் ஹைதராபாத் மற்றும் கேரளாவில் உள்ள கொச்சி ஆகிய இடங்களில் தீம் பார்க்குகளை கொண்டுள்ளது. சென்னை தீம் பார்க் 2025 ஜூன் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் இங்கு வரப்போவதாக வண்டர்லா ட்விட்டரில் அப்டேட் செய்துள்ளது. சென்னையில் உள்ள புதிய வண்டர்லா பூங்கா திறக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டின் தலைநகரில் பொழுதுபோக்கு துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சுற்றுலா துறையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் உதவி செய்யும். சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு வண்டர்லா ஹாலிடேஸ் நிறுவனம் சென்னை அருகே பொழுதுபோக்கு பூங்கா தொடங்க ஒப்புதல் மற்றும் அனுமதியை 2023ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. இந்த மாபெரும் தீம் பார்க் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகாவில் உள்ள இன்னனூர் கிராமத்தில் சுமார் 62 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டம் அமைக்கப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட சுற்றுலாத்துறை கொள்கையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சுற்றுலாத்துறை வாயிலாக மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 5 வருடத்தில் சுமார் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டை சுற்றுலாத்துறை சார்ந்து ஈர்க்க இந்த கொள்கை மூலம் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.